லவ் ஸ்டோரி வந்து நவம்பர் 5th அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. 2013 அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். நிறைய சாக்லேட்ஸ் ரோசஸ்லாம் கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். ரொம்ப ஃபேன்சியாக இல்லை, அதெல்லாம் இப்போ இல்லை, அது ரொம்ப ஃபேன்சியாக இல்லை. பட் ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறவன் ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு ஃபோட்டோ, குடும்ப ஃபோட்டோ பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து தோணவே இல்லை, லவ் பண்ண தோணவே இல்லை. பட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் ஈஸியாக அதில் வந்து உங்களை பார்த்தேன். அப்புறம் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. சும்மா பார்த்தாலே பிடிச்சிருச்சா? அதெல்லாம் தெரில, ஒரு கேரிங் அவ்வளோதான். கண்ணோடு கண் சேர என் பேச்சு தடுமாற வெக்கத்தில் நான் ஆட மனம் ஏங்கவா நொடிகள் நகர்ந்தாலும் மண்ணோடு மறைந்தாலும் நம் காதல் தொலையாமல் உனை வெல்லவா நீ இருந்தாலும் காதல் சொல்ல பல பல கனவுகள் என்னை கொல்ல உன்னிடம் பாதைகள் தானே செல்ல நீ இருந்தால் வானமே இல்லை இருந்தாலும் காதல் சொல்ல பல பல கனவுகள் என்னை கொல்ல உன்னிடம் பாதைகள் தானே செல்ல நீ இருந்தால் வானமே இல்லை. வந்து என்னை அவ்வளோ பிடிக்கும் கௌதம்க்கு. எனக்கும் கௌதம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இருப்பான், சப்போர்ட்டாக இருப்பான், எல்லாமும் செய்வான். அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆமாம், அவ்வளோதான். லவ் ஸ்டோரிக்கு இன்னையோட எண்ட் வச்சிருங்க. அடுத்து மேரேஜ் ஸ்டோரி ஸ்டார்ட். ஸோ கௌதம் வந்து எப்பயுமே கைண்ட் அண்ட் இன்னசென்ட் அண்ட் ரொம்ப வந்து ஜாலியாக இருப்பார். யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண நினச்சா டக்குன்னு ஓடி போய் பண்ணிடுவார். அவர் வந்து எதுவுமே பார்க்கவே மாட்டார். எனக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே, நான் என்னை டிபெண்ட் பண்ணிக்கவங்க எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. யாராச்சும் அவங்க வேணான்னு சொன்னா கூட அவளை வந்து விழுந்து விழுந்து கவனிப்பார். அவ்வளோ சூப்பரான நைஸ் கேரக்டர் தான் கௌதம். கீர்த்தி, நீயும் மாப்பிள்ளையும் நல்லா சந்தோஷமாக இருங்க, அதுதான் எனக்கு முக்கியம். அவங்களுக்கு லட்சியம் இதுதான், ஃபாரின் போய் வேலையை வாங்கி வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இங்கிட்டு பாப்பா மட்டும்தான், அங்கிட்டு பையன் வேலைக்கு போயிட்டான்னா நான் தனியாக இருக்கேன். அவரும் எங்கள் பையன் போல தான். என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மாப்பிள்ளை சும்மா சொல்லக்கூடாதுங்க, தங்கமான தங்கம் எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி மாப்பிள்ளை.
எனக்கு அவர் மாப்பிள்ளையாக வர்றதை நான் கொடுத்து வச்ச வரம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அதை. நிறைய எனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு இவர். ஸோ வந்து இன்னும் நான் ரியலி sacrifice பண்ண அப்ரிஷியேட். வேண்டியதா இருக்கு போல நாளைக்கு நாளைக்கு. இரண்டு மனம் இணைய 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 பிறந்த பயனடைய அடைய அடைய ஊர் பார்க்க